ரெடியா? ரெடிடா டேய். ரெடியா? சார் சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை கதை சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பெரிய அரசத சிம்பு ஒரு வெயிட் சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை கதை சார். இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிட்டு டிஸ்கிரைபர் போடுவீங்களே. என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. இந்த மாதிரி வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து லவுடு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வெல்கம் டு மலை. நல்லா இருக்கியா மலை? லவுடு சேனல். அது லவுட். வெல்கம் டு லவுடு சேனல். இன்னைக்கு வந்து நேற்று நம்ம ஷெல்லு செஞ்சோம்ல, இன்னைக்கு அதை வந்து நம்ம குக்கிங்ல செய்ய போறோம். செஞ்சு உங்களுக்கு நான் ஊட்ட போறேன். ஓகேங்களா? ஆகணும். என்னம்மா? சரி சரி ஓகே. அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆக்சுவலி ஏடில வேலை செஞ்சோம். லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஓகே சோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து மா சிரிக்காதமா, சிரிக்காம பண்ணுமா. ஏன் உன் கிச்சனை எப்படி வச்சிருக்க பாரு கேவலமா. இது வந்து பேச்சுலர் பசங்களுக்கு தான் இருக்கும். சோ ஆக்சுவலி பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்களா? உணர்ச்சி வசப்படுறேன். ஆக்சுவலி வந்து இப்போ நான் என்ன பண்ண போறோம்னு எனக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்க இது பண்ணிருந்தோம், பார்ட் 1 போட்டிருந்தோம் ஷெல் கிளீனிங் சொல்லிட்டு. ஷெல்ல அந்த ஷெல் இருக்கு இல்லையா, அதை கிளீன் பண்ணிருந்தோம். இப்படி நைட் ட்ரிங்க்ஸ் எதனா பண்ணியாடா? கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. ஓகே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. வாயை ஆயிக்கிறேன். காம் டவுன். ஓகே வெயிட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த இது வந்து சங்கையும் நத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறோம். ஸோ இது என்னென்ன பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து ஹீட் ஆயிடுது இல்லையா, அந்த மூலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிரிக்கூடாது, தப்பு. அது அந்த மூலம்லாம் வந்து போயிடும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரீட்மெண்ட் இது ஃபுட்லயே. அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இது எடுத்துக்கணும். இது என்னன்னா, இது கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. மோஸ்டா வந்து போனா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா, ஃபீமேல்ஸ் ரொம்ப நல்லது. லேடிஸ் வந்து கண்டிப்பா இது சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜாயிண்டோட நரம்பு அந்த சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, சாப்பிடலாம் மீனுக்கு நல்லது. அப்படிலாம் இல்ல. இந்த காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். இதோட நல்லதெல்லாம் சொல்லிட்டேன்னா ஓகேவா. இன்றைய நாள் நல்ல நாளாகவே நல்வாழ்த்துக்கள். சரி சரி நான் வாங்க. ஓகே, இந்த பக்கம் அரிசி வச்சிருக்க, தட்டு போட்டு மூடு. எங்க அம்மா வந்து ஒரு ஆளாக்கு 2 ஆளாக்கு அரிசி போட சொன்னாங்க. 2 ஆளாக்கு போடல, 1.5 தான் போட்டேன். 1 ஆளாக்கு அரிசி போட்டாங்க. சரி நான் இதை வந்து ஓரமா வச்சுட்டு உப்பு போட்டு சைட்ல வந்து போயிட்டோம். என்ன ஒண்ணு, எல்லாரும் வந்து இந்த வீட்டுல வந்து சீக்கிரமா செஞ்சுட்டு கிளம்புறவங்க வந்து தயவுசெய்து குக்கர்ல செய்யாதீங்க. ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கோங்க, வேலையை பாருங்க. வேலையை பார்த்துட்டு. நீங்க எத்தனை மணிக்கு சார் எழுந்திரிச்சிங்க? இது வந்து அப்பாற்பட்ட விஷயம், நான் அப்புறமேட்டு சொல்றேன். இது வந்து முக்கியமான விஷயம். இது சமையல் குறிப்பு. முன்னாடியே வந்துங்க அடுப்புல செஞ்சு இந்த மாதிரி வந்து வேக வச்ச சாப்பாடு சாப்பிடுங்க. குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை. சீக்கிரமா அம்பேல ஆக வேண்டியதான் அந்த மாதிரி செஞ்சா. மம்மி எனக்கு ஒரு வரலாறு சொல்லிட்டா. தக்காளியோட வரலாறு தெரியுமா? முதல்ல நல்லா தெரியும். இந்த தக்காளியோட வரலாறு இருக்குல்ல, அப்போ வந்து 16ல வந்து, அதாவது 1660 வந்து போர்ச்சுகீஸிங்க வந்தாங்க. போர்ச்சுகீஸ் அவங்க வந்து நம்ம இந்தியாவில் லேண்ட் ஆகும்போது தக்காளி அவனுங்க வந்து எப்பவுமே கெச்சப்போட தான் இருப்பானுங்க. அவ்வளோதான், அப்படிதான் இருப்பானுங்க. அதனால வந்து இது எடுத்துட்டு வரும்போது
இது என்னன்னே தெரியாம எல்லாரும் வந்து ஃப்ரூட்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க. இதோட வரி அதிகமா போட்டாங்க. யாரு போர்ச்சுகீஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வரி அதிகமா போட்டாங்க. ஏன்னா அங்க வந்து ஏற்றுமதி செய்யறதுனால இம்போர்ட் பண்றதுனால இது பண்றேன்னு சொல்லிட்டு எது பண்ற கொஞ்சம் ரோலிங் ஆகுது, அப்படிதான் இருக்கும். இது வந்து இந்தியாவில் வந்து இது சொன்னாங்க. அப்புறம் ஹைகோர்ட் வந்து இது ஃப்ரூட் இல்லை, அது ஆக்சுவலி சயின்டிஃபிக்கா இது ஃப்ரூட் தான், ஆனா வந்து நம்ம காமனா யூஸ் பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு வெஜிடபிள். அவங்க நம்ம இந்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெஜிடபிள் தான், அப்படிதான் சொல்லணும். இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மறந்துச்சு. சொல்லுடா, அப்படியே சொல்லு. மறந்துச்சு, சொல்லு. கட் பண்ணு, மறந்துச்சு. முக்கியமான விஷயம் அதான் சொன்னீங்க, அது காயா இது பண்ணாங்க, அது பழமா பண்ணாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்களா, அவங்கன்னா இதை பத்தி எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராஜராஜ சோழன் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம தொக்குலாம் செய்யறாங்களா, கிரேவி எல்லாம் எப்படி செய்வாங்க, கிரேவியோ எது செஞ்சாலும் சரி புளி தான் சேர்ப்பாங்க. தக்காளி பதில் புளி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தக்காளின்னு வந்து ஒரு 400 வருஷமா தான் நம்ம இந்தியாவில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து புளி தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சா யாருக்கிட்ட போயிட்டு உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி கொஞ்சம் பெருமைப்படுங்க. கீழே விழுந்துருக்கு பாரு. டேய் என்னடா நீ? ஏய் டேய் 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 கலவடா டேய் கூடா. ஓகே கெட் இன் பை. படிக்க வச்சேன், செஃப்க்கு படிக்க வச்சேன், டிசைனருக்கு படிக்க வச்சேன், பியூட்டிஷியன் படிக்க வச்சேன், எல்லாமே படிக்க வச்சேன். அப்போ ஆக்சுவலி என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் பாருங்க, நல்லா கேளுங்க. பொண்ணுங்களே நம்பிடாதீங்க, அவன் சொல்றது கேட்டு. எனக்கு தான் தெரியும் என்ன விஷயம். சரி, தக்காளிக்கு ஒரு வரலாறு சொன்னியே, வெங்காயத்துக்கு ஏதாவது வரலாறு இருக்கு? வெங்காயத்துக்கு தெரியல, ஆனா இதோட ஃபேக்ட் ஒன்று தெரியும். என்ன ஃபேக்ட்? என்னன்னா, இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு இது இருக்கும், ஸ்டெம்ல இருந்து கீழே ஒரு இது ஒரு பாட்டம் வரைக்கும். அதான் ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு? சயின்ஸ். சரி. சோ வெர்டிகலா நம்ம வந்து கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்றோம் இல்லையா? எஸ். எப்படி? இந்த மாதிரி ஸ்ட்ரைட், அதாவது ஸ்டெம்ல இருந்து நீட்டா ஒரு கட். ஓகே. இப்படி கட் பண்ணா இந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டா இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா கடையிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட்டா தருவாங்க. அது சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இதுவே நம்ம படுக்க போட்டு மீன்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா எது நாகார்ஜுனாவா படுக்க போட்டு இப்படி கட் பண்ணா இதுக்குள்ள இருக்க செல் எல்லாம் உடையும். இந்த இருக்க லேயர்லாம் உடையும் போது அந்த ஸ்பைசினஸ் வந்து வெளியே வந்துடும். அப்போ இதோட ஸ்பைசினஸ் வந்து அதிகமா காமிக்கும். இதுவே நம்ம சாப் பண்ணோம்னா சாப்புக்கு ஒரு டேஸ்ட் தரும். ஓகேவா? ஸ்லைஸ்க்கு ஒரு டேஸ்ட் தரும். அதான் சாம்பாருக்கு வந்து பிரியாணிக்கு வந்து ஸ்லைஸ் போடுவாங்க, கிரேவிக்கு வந்து இது போடுவாங்க, அந்த குட்டி குட்டி சாப்பா போடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கிரேவி பேஸ்ட் செய்யறதா இருந்தா ஒரு டேஸ்ட் தரும். ஒன்னொன்னுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு கட்டிங்க்கு வந்து ஒரு டேஸ்ட் தரும். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்பதான் சமைக்க ஆரம்பிக்கிறியா? டேய் பசிக்குதுடா டேய், என்னடா நீ? Instead of 5 minutes I will give you a food, okay? ஆயில் வந்து நாங்க சேர்க்கிறதுல நான் வந்து நியூட்ரிஷனான தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிக்குதா? ஏன்? வாஷ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, தண்ணி கொதிக்குது. ரைட். Okay. I think the light is turned away this time. Okay. Yeah, right? Is enough? அவ்வளோங்க. கடுகு உழுது. ஓகே. ஒரு ஸ்பூன். கொஞ்சமா போடுறா, ஏன்டா இவ்வளோ போடுற? ஐ நோ. சீரகம். தமிழே தத்திக்கிட்டது, இங்கிலீஷ் பீஸ் வேற. சீரகம். போடு. சோம்பு. கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. சாப் பண்ணி வச்சாச்சு. தக்காளி சாப் பண்ணியாச்சு. ஸோ மிளகா வந்து இந்த மாதிரி கீரி போட்டுக்கணும். ஒரு லெமன். ஓகே. என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா
உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் கூட வரும், மொத்தமாக அரைச்சிட்டு கூட. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுட்டு அந்த பக்கம் சாப்பாடு வந்துருச்சான்னு பாரு, எப்படி பார்த்து அப்படியே எடுத்து பாரு, சும்மா மேலுக்கா கை வச்சு எடுத்து ஒரே வந்துருச்சா? ஓகே, வடிச்சிடலாமா? அவ்வளோதான். ஸோ அந்த பேஸ்டோட ஏன் வாய் அப்படி போகுது? அது நிறைய பேர் என்ன ரீசனே தெரியாதுல்ல மை விடும்போது, அது அது சமைக்கும் போது. சில பேருக்குலாம் அந்த லிப்ஸ்டிக் விடும்போது ஆன் ஆகிடும், அந்த மாதிரி இப்படி விடுவாங்க. எனக்கு வந்து என்ன நிறைய தான் பார்த்துருக்க போல, நோட் பண்ணிருக்க. நிறைய பேர் பார்த்தியா? வந்து கொஞ்சம் கோயட் காலேஜில் நிறைய பொண்ணுங்க அப்படி சொல்ற நிறைய பேர்னா எல்லாமே தப்பா நினைக்கக்கூடாது. நான் வந்து எஸ்டிஆர் மாதிரி வாங்க போறேன். எஸ்டிஆர் மாதிரி எஸ்டிஆர் மட்டும்தான்டா, எஸ்டிஆர் மாதிரி யாரும் வர முடியாதுடா. அவரோட கொள்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரே சூரியன் தான், ஒரே நிலா தான். அவரோட கொள்கை தான் எங்களுக்கு. எஸ்டிஆர் படம் முக்கியம் இல்லை, எஸ்டிஆர் தான் முக்கியம் எங்களுக்கு. காலையில் வச்சது ட்ரை ஆகிட்டனால இப்படி ஆயிடுச்சு. இது இப்போ வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக பீஸ் மாதிரி போட்டு ஓகே அதில் போட்டுடலாம். ரெண்டு பீஸ் இருக்குது. ஓகே, நல்லா ரப்பர் மாதிரி வச்சு கிழங்கு மாதிரி இருக்குல்ல, முடிக்கும் போது அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டா கிச்சன் நீட்டாக இருக்கும் போது கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்துடுச்சு. மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து தனியா 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் ஏறாது, கலர் உப்பு, கறி மசாலா பவுடர் கட் பண்ணி வச்சது அப்படியே இதில் போட்டோம். நீங்கள் எப்பயும் போல் சிக்கன் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி கான்செப்ட் மட்டும் முடியணும். சமைச்சா பத்தாது, எல்லாத்தையும் அங்கே க்ளீன் பண்ணிட்டு வரலன்னு வச்சுக்கேன், சாவடி வாங்குவேன். நீ சொல்லிட்டேன், நீ வீடியோ ஒன்று முடிஞ்ச பிறகு நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, புறம்போக்கு. கொஞ்சம் கிரேவியாக வேணும். கிரேவியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கும். காரம் செம்மையாக இருக்குது. ஏன் சொல்லிக்கூடாது, நான் சொன்னேன். வெயிட் பண்ணு. நான் ஆடியன்ஸோட மைண்ட் வாஷ் செய்யடா, முதல்ல மைண்ட் வாஷ் பண்ணுறேன். மைண்ட் வாஷ் இல்லை, பிரைனு லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கருப்பு அடிடா, இத சொல்லிக்கிட்டே புடிடா. தள்ளி விட போற. ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் இவரு. மிளகு சீரகம் வந்து வறுத்து இதை அரைச்சிருக்கோம். அப்படி தூவி விட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க இந்த கோல்டுலாம் இருக்கும் இல்லையா, இது பச்சையாக இருக்கு. பச்சையா இருக்கா? அப்படி சொல்ல, பச்சையாக இருக்குன்னா முன்னாடியே போட்டுக்கணும். புதினா பச்சையா தாண்டா இருக்கும். என்னடா அதிசயமா பேசுற? புதினா வந்து சாப் பண்ணி ஏய் வெளியே போ. இதுதான் டேஸ்ட். இந்த இடத்துல ஒட்டி இருக்குல்ல, அதுதான் டேஸ்ட். சுட சுட சோறு, சுட சுட சோறு. இதுலடா சூடான சங்கு கிரேவி. சங்கு கிரேவி. சங்கு நத்த கிரேவி. சங்கு நத்த கிரேவி. சங்கு நக்கு தேவியா? சங்கு சங்கு நத்த கிரேவி. சங்கு நத்த கிரேவி. ஆஹா, நல்லா இருக்குல்ல? சூப்பரா. புகை மண்டலமா இருக்கு. ஓகே,
என்னடா வீட்ல செஞ்சு தெருவில் கொண்டு வந்து சாப்பிட்றேன். சம் பட்ஜெட் ப்ராப்ளம், லைட்டிங் ப்ராப்ளம்னால இங்கே வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல சாப்பாடு கொஞ்சம் எனக்கு வாய் ஊறுது. லபுக்குன்னு இறங்குது. நல்லா இருக்கா? உப்பு காரம் மிளகு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா? இது வந்து கிரேவி செஞ்சுட்டோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ அமலில் சொல்லுங்கள். அதுக்கு மெயினாக முன்னாடி வந்து லவ்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா?